ஜின்ஜாங் செலாத்தான் தம்பஹான் குடியிருப்பாளர்கள் அவர்கள் குடியிருக்கும் இடத்தை காலி செய்வதற்கான இழப்பீடு, புதிய வீடுகள் தொடர்பிலான கோரிக்கைகளை தீர்த்து வைக்க கோரி ஜின்ஜாங் செலாத்தான் தம்பஹான் குடியிருப்பாளர் ஒருங்கிணைப்பு செயற்குழு டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர மன்றத்திடம் முறையிட்டது. புதிய வீட்டை பெறுவதற்காக முறையீடு செய்த 17 குடியிருப்பாளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக அந்த ஒருங்கிணைப்பு செயற்குழு துணை செயலாளர் கே. செல்வகுமார் குறிப்பிட்டார். வீடு வழங்கப்படும் என்று முன்னதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டுவிட்டது என்றார் அவர். கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கோலாலம்பூர் டத்தோ பண்டாரின் அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த வீடமைப்பு நிலம் மேம்பாட்டாளரிடம் விற்கப்பட்ட சமயத்தில் குடியிருப்பாளர்களுக்கு வீடு வழங்குவது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிடப்பட்ட காலகட்டம் தாண்டிய நிலையில் இதுவரையில் 70 விழுக்காடு குடியிருப்பு பகுதிகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் கட்ட குடும்பங்களுக்கான வீடுகளும் கட்டப்படவில்லை, இழப்பீட்டு தொகையும் வழங்கப்படவில்லை என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.